பொருள் புதிது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர், பிரதமருடைய கோரிக்கையும் எதிர்க்கட்சிகளுடைய முடிவும் விளக்கமும் என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு திமுகவினுடைய அயலக அணியினுடைய தலைவர், மக்களவை உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கூட்டத்தொடருடைய முதல் நாளிலே நாள் முழுவதும் 2 அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் நாளிலேயே அவை முடங்கி இருக்கே, ஏன் சார்? இல்ல, அதாவது நீங்க அந்த லைவ் டெலிகாஸ்ட் பாத்தீங்களான்னு தெரியல. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஸ்பீக்கர் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ இறந்தவர்களுக்கு அதாவது அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது அப்படின்றதெல்லாம் பண்ணோம். அதற்கு பிறகு பொதுவாக எப்பவுமே ஒரு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் சில சமயம் அவங்க ஹவுஸை கண்டினியூஸா ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் நாங்க போய் கோஷம் போட்டு கத்தி மயக்கம் போட்டு வர அளவுக்கு இருப்பாங்க ஒரு சிலர். அது வரைக்கும் அப்படியே நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அதுக்கப்புறமா அட்ஜர்ன் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதானி என்ற ஒரே ஒரு குரல், அது ஒரே நிமிடத்தில் அவை அட்ஜர்ன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆரம்பித்தப்போ முதலில் ஒரு மணி நேரம் 12 மணிக்கு அட்ஜர்ன் சொன்னாங்க. 12 மணிக்கு வந்தோம். அதே போல ஒரே நிமிடத்தில் அடுத்த நாளைக்கு, அதாவது 27ஆம் தேதி, ஏன்னா நாளைக்கு 75வது கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்றதுனால 27ஆம் தேதிக்கு அவை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்றத போட்டாங்க. இது ஆளும் கட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த அவையை நடத்த விருப்பம் இல்லை அப்படின்றதுதான் இது காமிக்கிறதே தவிர, நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது இது போன்ற அதானி பற்றிய ஒரு விவகாரம் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில், அதாவது அமெரிக்காவில் ஒரு அரசாங்கம் இது போல ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, இன்டைக்மென்ட், அதை குற்றப்பத்திரிகை அப்படின்றது தாக்கல் செய்து அவருக்கு ஒரு பிடிவாரண்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதற்கு இந்தியாவில் அதற்கு விசாரிப்பதற்காக தேவையான இது செய்யணும், நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. ஆனால் நாங்கள் எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி அவர்களே இதை ஒத்தி வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த அவையை நடத்த விருப்பம் இல்லை அப்படின்றதுதான் இருக்காங்க. நீங்க அவையை நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா பிரதமர் அவை நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கை ஆக்கப்பூர்வமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். நேற்றைய தினம் கூட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்கிறப்ப அலுவலுக்கு என்னென்ன அலுவலுக்கு நீங்கள் விவாதத்திற்கு கொடுக்குற பொருள் குறித்து மக்களவை தலைவர் அதற்கு ஒப்புதல் கொடுத்து அல்லது அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும், அதற்கு பிறகு என்னென்ன விவாதிக்கலாம்னு முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற சூழலில் நீங்கள் ஒரு புது விவகாரத்தை எடுத்து இதை உடனே பேசணும் அப்படின்னு சொல்லி 2 அவைகளிலுமே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியிலும் முழக்கத்திலும் ஈடுபட்டதனால தானே நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. இல்லை, அதாவது நான் தான் சொல்கிறேனே, பொதுவாக எப்படி நாங்கள் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு அப்படின்றது நாங்க தான் பார்க்கணும். இது 1 நிமிடம் கூட இல்லை. அந்த 1 நிமிடம் கூட அதாவது அவை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்றது உடனே அவங்க சொல்றதுக்கு, அதாவது இதுக்கு தயாரா தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருந்தது. இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. இது பாத்தீங்கன்னா இது ஒரு அதானி என்ற ஒரு தனி மனிதர், அவர் ஊழல் செய்திருக்கிறார். ஒரு சில அரசாங்கங்கள் இதுல அதிகாரிகள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதை தாண்டி இவர் செய்த இந்த ஒரு செயலினால் பங்கு சந்தை அப்படின்றது பெருமளவில் வீழ்ச்சி அடைந்து பொதுமக்கள் பல லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது இழப்பீடு அப்படின்றது பொதுமக்களை பாதித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பற்றி நாங்க விவாதம் சொல்றது நீங்க அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அரசாங்கம். இது அந்த அரசாங்கத்தின் முக்கியமான கடமை. நீங்கள் ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசாங்கம், அவர்கள் இந்தியாவில் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். இது இந்திய வரலாற்றிலேயே இதை போன்ற ஒரு அவமானத்தை எப்பொழுதுமே சந்தித்ததில்லை. இது போன்று இருக்கும்போது அரசாங்கம் அதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. அதற்கு பதில் சொல்லிட்டு அவங்க அவையை நடத்தணும்னா இது அவையில் பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து. இதை நாங்க இதை பத்தி பேசினா நாங்க அவையை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நாங்க பாக்குறோம். இப்போ அதானி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று அன்றைக்கே அவருடைய ஒரு கருத்தை தெரிவித்தார். தொடர்ந்து பாஜகனுடைய செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் சொல்கின்ற பொழுது
ஒரு நாட்டினுடைய அந்த ஒரு நிறுவனம் சார்ந்தது, அந்த நிறுவனமே அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்காங்க. விசாரணையில் இருக்குது. தீர்ப்பு எப்படி வருதோ அதற்கு முன்பாகவே நாட்டினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் மூன்றாவது பொருளாதாரமாக இந்தியா வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய சந்தையை சீர்குலைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் இப்படி திட்டமிட்டு நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது இந்த விவகாரத்தை பெருசாக்குகிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க. பாஜக தரப்பு அதை சொல்றாங்க. சார், நாங்க வந்து இந்தியா வந்து மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம், உலகில் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் வர்றது அப்படின்றத நாங்க வரவேற்கிறோம். ஆனா அந்த மொத்த பணமும் வந்து அதானி என்ற ஒரு சம்பாதித்து அதனால் வந்து இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அவர்களுடைய முயற்சியை தான் நாங்கள் வந்து குறை கூறுகிறோம். அதாவது ஒரு 10 வருட காலத்தில் இவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் யாருன்னே தெரியாம இருந்த ஒருத்தர் வந்து இந்த உலகில் மிக பணக்காரர் இந்த லிஸ்ட்ல வந்து வர்றாரு அப்படின்னா இது வந்து பிரதமர் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய அதாவது உதவியின் பெயரில் தான் இது நடக்கிறது. நீங்க வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரதமர் எங்கெல்லாம் செல்கிறாரோ, இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் இதை போன்ற வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தால் யாரும் அதை பற்றி பேச போவதில்லை. ஆனால் தனி ஒரு மனிதருக்காக என்று சொல்லி தொடர்ந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு உலக நாடுகள் எல்லாமே போயிட்டு ஒரு புரோக்கரேஜ் பண்ணி நீங்க வந்து அந்த தொழிலை வந்து இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நைஜீரியா நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இத்தனை நாடுகளிலும் மோடி அவர்கள் தான் அதானி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பிரதமராக இருப்பதே வந்து அதானியின் பொருளாதார வளர்ச்சி. அந்த மறைமுகமாக வந்து அதானி வந்து அவருடைய தேர்தல் செலவுகள் அந்த தேர்தலை சந்திப்பதற்கான செலவுகளை எல்லாம் செய்வதற்கு என்று அவரை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற அதானி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 4 மாநிலங்களோடு இது தொடர்புடையதாக இருக்குது. அந்த முறைகேடு என்பது தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர் என்று சொல்கிறாங்க. இந்த 4 சத்தீஸ்கரில் முன்னாடி அப்போ இந்த விவகாரம் வர்றப்ப எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் ஆண்ட ஒரு மாநிலம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்குது. அப்போ காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற மாநில அரசுகளை இருக்கிற மாநிலங்களில் தான் அந்த முறைகேடுகள் நடந்திருக்குது. அப்போ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் இப்போ இருக்கிறவங்க, அவர்களிடம் அது விசாரணை நடத்த வேண்டும். அங்கிருந்து தான் அதை தொடங்க வேண்டும். நீதிமன்றத்தையே நாடி இருக்கலாம். ஏன் வந்து மக்கள் மன்றத்தில் இது மீண்டும் இது வந்து அந்த மத்திய அரசு மீதான ஒரு அவதூறை அல்லது மத்திய அரசின் மீதான ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய முயற்சியாக இருக்குது அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப அதானி வந்து இப்ப அவங்க யூஎஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்ன அந்த 4 மாநிலங்கள் 5 மாநிலங்கள் ஆக்சுவலா தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னும் ஒரு மாநிலம் ஒடிசா. இப்ப இந்த 5 மாநிலங்கள் அப்படின்றது வந்து பாஜக ஆளல அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து யாராவது அங்க தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் அதை விசாரியுங்கள் என்றுதானே நாங்க சொல்றோம். இப்ப நாங்க வந்து அதை விசாரிங்கள் சொல்றப்போ அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப யாரை காப்பாற்றுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் சொல்லி இருப்பது என்னன்னா, யூஎஸ்ல இதுல வந்து அரசியல் இருக்கும் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்றது தெரியாது. நாங்க வந்து அதை விசாரிங்க, நீங்க வந்து அதானியை கூப்பிட்டு விசாரிங்க. ஒரு செபி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது வந்து அதானிய மீது இதை போன்ற ஒரு குற்றச்சாட்டு வருவது அப்படின்றது வந்து இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே வந்து இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க வந்து அதை சொல்லியிருந்தாங்க. சரி, அதுல வந்து அவர்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் இன்டென்ஷனோட ஒரு தனியார் இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு உலகில் பொருளாதாரத்தில் மிக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு. அவர்கள் சொல்லும் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க தமிழ்நாட்டுல வந்து அவர் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க அதையும் விசாரிங்கன்னு தானே நாங்க சொல்றோம். நீங்க அதை விசாரித்து அந்த யார் அதற்கு பொறுப்பு அப்படின்றத வந்து நீங்க எடுத்து நடவடிக்கை எடுங்கள். இதை செய்ய ஏன் இவர்கள் தயங்குகிறார்கள்? இப்ப ஏதாவது ஒரு இதுன்னா, அதாவது ஒரு சாதாரணமா வந்து ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னாலே இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட், இடி எல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து கொடுமைப்படுத்தும் இந்த அரசாங்கம் இங்க வந்து குற்றச்சாட்டு வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா 2250 கோடி ரூபாய் சப்ஜெக்ட் கரெக்ஷன். இந்த அளவுக்கு வந்து $250 மில்லியன் அவர் வந்து இது லஞ்சமாக கொடுத்திருக்கிறார், அவர் கொடுக்க முயற்சிக்கிறார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அதை நீங்கள் அவரிடமே விசாரிக்கலாம். இல்லைங்க, நீங்க ஏன் அதானியை மட்டும் நீங்க ஏன் வந்து ஊரவசனை காட்டுகிறீர்கள்? மற்றவங்க யாராவது 1 கோடி ரூபாய், 50 லட்சம் ரூபாய் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இடி வருது. இதை போன்ற ஒரு இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது, இன்கம் டாக்ஸ் வந்து எதுவும் கிடையாது. ஏற்கனவே அவர் மேல வந்து டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுல வந்து 2 கேசஸ் இருந்தது. ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த நிதி முதலீடு அப்படின்றத பத்தி நிறைய பிரச்சனைகள் இருந்தது.
ஆனால் அது திடீர்னு பார்த்தா மாயமாக மறைந்து விட்டது. அதை பற்றி எந்த பேச்சுமே இல்லை. நாடாளுமன்றத்தில் அதை பற்றி கேள்வியை கேட்டால் அதற்கு தக்க பதில் இல்லை. இது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபருக்கு மட்டும் நீங்கள் இது மாதிரி வந்து ஓரவர்ஜனை செய்து அவருக்கு மட்டும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வைக்கிறீர்கள் என்றால் அது உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நாங்க குற்றச்சாட்டா வைக்கிறோம். நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா சரி, இந்த எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஊழல் கொடுத்து பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஊழலை இந்த காசை வந்து ஊழலாக கொடுத்து செய்ய சொன்னதே பிரதமர் தான் சொல்லி செய்தாரா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இதை போன்று இருக்கும் பொழுது அதானியை ஏன் விசாரிக்க இவர்கள் மறுக்கிறார்கள், ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள்? இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது இந்தியாவின் நிலைப்பாடு இப்போ உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா டிரான்சாக்சன்ஸுமே வந்து அதானி கம்பெனியில் நிறுத்திட்டாங்க. அதானி கம்பெனில அவர் மட்டும் முதலாளி கிடையாது. அதுல முதலீடு செய்த அனைவரும் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான பேர் அதில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டும். அது முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் அரசாங்கம் அதை தட்டி கழித்து அவருக்கு பாதுகாப்பு அவருக்கு அரணாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஏற்புடையதல்ல. இது நீங்க வந்து சரியான முறையில் விசாரித்து எங்கு தவறு நடந்திருந்தாலும் அதற்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுங்கள் அப்படின்றத நாங்க கேட்கிறோம். நீங்க தமிழ்நாடு வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா விசாரிங்க, அவர்கிட்டே கேளுங்க, நீங்க தமிழ்நாட்டுல யாருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க. அவர் சொல்லியிருக்க அந்த இதுவரைக்கும் வந்திருக்க தகவல் படி 1750 கோடி ஆந்திராவில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்க அந்த டீடைல்ஸ் நீங்க அவரை கூப்பிட்டு விசாரிங்க. ஒரு விசாரணை செய்து ஊழல் செய்திருப்பார்களே ஆனால் கொடுத்தது ஒரு குற்றம், வாங்கியது குற்றம், இது ரெண்டும் நடந்திருக்கிறது என்பதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அதற்கு தக்க தண்டனை கொடுங்கள் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க அதே நேரத்தில் இந்த அதானி நிறுவனத்தினுடைய குழுமத்தினுடைய ஒரு மறுப்பு அறிக்கை வந்துச்சு. இந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வந்து தவறானது, நான் முற்றிலும் மறுக்கிறோம். அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை நாங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், நாங்கள் குற்றவாளிகள் இல்லை, நாங்கள் நிரபராதிகள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னா ஒரு ஆதாரமற்ற ஒரு கேஸ்ல வந்து அமெரிக்கால அப்போ வந்து அவர்கள் ஒரு அவங்க வந்து அரசியல் காரணத்துக்காக இதை பண்றாங்களா அப்படின்றது நீங்க விசாரிங்க. எதற்காக இப்ப அவங்க வந்து அமெரிக்கால என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்களிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படின்றத வச்சுதான் அங்க நம்ம ஊர் ஜட்ஜு மாதிரி கிடையாதாங்க. அதாவது ஜட்ஜ் ஒருத்தர் வந்து நீங்க சொல்லி இது மாதிரி ஒரு கேஸ் போடணும் அப்படின்னு சொல்றது அப்படின்றது அங்க வந்து கிராண்ட் ஜூரி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த கிராண்ட் ஜூரி அப்படின்றது வந்து சாமானிய மக்கள் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் இது வந்து இவர் தவற நடந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த கிராண்ட் ஜூரி கிட்ட ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அங்க இருக்கிற அதானியின் குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் அவருடைய போனை வந்து இது பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு பிறகு அந்த ஆதாரங்களை எல்லாம் அந்த கிராண்ட் ஜூரியிடம் கொடுத்து அந்த கிராண்ட் ஜூரியில் இருப்பவர்கள் இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, அதாவது கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, இண்டைட்மெண்ட் அண்ட் குற்றம் சுமத்தப்படும் விட்டவர் அப்படின்றதுதான் இருக்கு. ஆனால் அது நிரூபணமானால் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்றது வரும். அதை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து இப்ப வந்து அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றது அவங்க அங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இந்திய அரசாங்கத்தில் வந்து இவர்கள் அதற்கு ஒத்துழைக்க போவதில்லை. ஏன்னா அவங்க வந்து இது வந்து கொடுக்கணும். நாங்க வந்து அது நீங்க அது ஒத்துழைக்கணும்னு நாங்க சொல்லல. நீங்க வந்து உடனே அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி அவர் போய் நீங்க சரண்டர் செஞ்சு நீங்க அங்க பேச சொல்லுங்க. நீங்கள் அதை விசாரிங்கள். இந்திய அரசாங்கம் இதை போன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்திய குடிமகன் மீது வைத்தால் அந்த குடிமகன் செய்திருக்கிறாரா இல்லையா அப்படின்றது விசாரிக்க வேண்டியது அப்படின்றது இந்திய அரசாங்கத்தின் கடமை. அந்த முயற்சி எதுவுமே அவர்கள் செய்ய மாட்டேன் என்கிறார்கள். இதுவும் அல்லாமல் இவர் வந்து பிரதமருடனே சுற்றி கொண்டிருப்பவர். அவர் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அவரோட ஃபிளைட்லயே போறாரு. அந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கெல்லாம் அதானியோட ஃபிளைட்ல தான் வந்து பிரதமரே வந்து போய் பிரச்சாரம் பண்றாரு. இதை போன்ற ஒரு நெருக்கம் காட்டும் ஒருவர் மீது இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அதை இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது பிரதமரின் கடமை. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, சீசர்ஸ் வைஃப் இஸ் பியாண்ட் டவுட் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரதமரின் உடனேயே இருக்கும் ஒரு அவருடைய நண்பர், அவருடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பவர், அவர் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அதானியின் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து பிரதமருக்கு இருக்கிறது. அதை ஏன் அவர் செய்ய மறுக்கிறார் அப்படின்றதுதான் நாங்கள். அதே நேரத்தில் பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா அவர் சொல்கிறப்ப கூட இன்னொரு செய்தியையும் சொல்லியிருந்தார். ஒரு நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டு, அந்த நிறுவனம் அது குறித்து விசாரணையை எதிர்கொள்கிறது, சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், சட்டப்படியான நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் இதை பயன்படுத்தி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க ஒரு பக்கம் சதி நடக்கிறது.
சர்வதேச அது சார்ந்த இந்தியாவுக்கு எதிரான அமைப்புகளோடு காங்கிரஸுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. முன்னாடி சோனியா காந்தி அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்திலிருந்தே அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. பிரதமர் மீது ஒரு தவறான தோற்றத்தை பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்காரு. பிரதமரே இன்னைக்கு சொல்றப்ப மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார் சார். இந்த இரண்டுக்குமான பதில் இன்னும் கேள்விகள் இருக்கு. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகள் எடுக்க எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரத்திலே நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே நாடாளுமன்ற மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளுமே முதல் நாளிலே முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாள் அலுவல்கள் நடைபெறாமல் முடங்கி இருக்கிறது. ஏன் இப்படி முதல் நாளே முடங்கி இருக்கிறது? பிரதமருடைய கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் ஏன் செவிசாய்க்கவில்லை? மீண்டும் எதிர்க்கட்சிகளுடைய இந்த அமளி என்பது குறைந்த நேரங்களே நடைபெற்றது, ஆனால் உடனடியாக ஒத்திவைத்து விட்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது நாடாளுமன்ற மக்களவையை பங்கேற்ற திமுகவினுடைய எம்பி கலாநிதி வீராசாமி சொல்கிறார். மீண்டும் நாம் கலாநிதி வீராசாமிகளிடமே செல்வோம். சார், ஒரு இடைவேளைக்கு முன்பாக 2 கேள்வி வச்சேன். ஒன்று, பிரதமர் நாடாளுமன்ற மக்களவைக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அவைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒன்று சொன்னார், ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இருக்க ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு கருத்தை சொன்னார். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவையை முடக்க முயற்சிக்கிறாங்க, அவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதுவும் செயல்படவில்லை, மக்களால் நிராகரிக்கப்பட்ட விரக்தியில் இந்த அவையை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. இல்ல, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் பற்றினா ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஏதோ பாஜகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்ற போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அவர்களுக்கு பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்றது காங்கிரஸ் மற்ற கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை விட அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் கூட்டணி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் இப்ப பாஜக எதிராக வாக்களித்த ஒரு மக்கள் அப்படின்றது ஒரு பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். இது போல இருக்கும் பொழுது நீங்க அப்ப நாங்க தமிழ்நாட்டுல இப்ப பாஜக அங்க பெரும் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டுல அப்ப பாஜக இது மாதிரி தோல்வி அடைந்த பாஜக நாங்கள் இப்போ நாங்க கேட்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கிறோம், மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாஜக அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம். இங்க 40 தொகுதிகள்ல, அதாவது 39 தொகுதிகள்ல ஒரு தொகுதி கூட நீங்க வெற்றி பெறவில்லை. பாண்டிச்சேரியில சேர்த்த 40 தொகுதியில ஒரு தொகுதியில கூட நீங்க வெற்றி பெறவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். நாங்க அப்படி நிராகரிக்கப்பட்ட பாஜகவை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் கேள்வி கேட்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கு. இப்ப தமிழ்நாடு மீதும் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்கும்பொழுது அதையும் நாங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியது அப்படின்றது எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் அதை விசாரியுங்கள், அது யார் என்ன தவறு செய்தார்கள். இப்ப அதானி இப்ப அவர் நேரடியாக போய் எல்லாருக்கும் போய் காசு கொடுத்தாரா, இல்ல எல்லாம் எப்படி பண்ணாரு, என்ன பண்ணாரு, கொடுத்தாரா இல்லையா, இதை நீங்க விசாரிக்க வேண்டியது அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்தின் கடமை. இது அவர்கள் தான் செய்ய வேண்டும். இது தமிழ்நாட்டுல நாங்க இது மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை அல்ல. ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்கள் என்று வலியுறுத்தித்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்து செல்கிறோம். அது நாடாளுமன்றத்துல அவங்க இதற்கு நடவடிக்கை எடுப்போம். இப்ப எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்றது வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, நாங்க அதுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வைக்கிறதுல உங்களுக்கு எந்த தவறும் நடக்கவில்லை என்று இருந்தால் அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்றது வைக்கிறதுல என்ன குழப்பம், என்ன பிரச்சனை? இப்போ வக்ஃப் போர்டுக்கு அது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்றது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது வக்ஃப் போர்டுக்கு சொல்லி ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அதை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நேரம் நீட்டித்து தர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அது போல இருக்கும்போது இது ஒரு இந்தியாவையே உலகத்தையே உலுக்கி இருக்கும் ஒரு செய்தி. இது எந்த அளவுக்கு அப்படின்னா பல லட்ச கோடிகள் இதுல இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. அது இந்திய மக்களுக்கான இழப்பீடு. அதுல அந்த யாரெல்லாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக தள்ளிவிட்டு போக பார்க்கிறீர்கள். இப்ப பிரதமர் இப்ப சொல்றாரு இல்லையா, இது எதிர்கட்சிகள் நாடாளுமன்றம் நடக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு நாங்க அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறமா இந்த போராட்டமே நிர்மூலமாகி போயிடுமே. அதை ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? அது ஏன் ஒரு ஜாயிண்ட் ஜேபிசி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்?
இதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். இது சொல்லிட்டாங்கன்னா அடுத்ததுக்கு வந்து நாங்க பேசுறதுக்கு, நாங்க நாடாளுமன்றத்துல கூட்டத்தொடர்ல பங்கு பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக மக்களவைக்கு சென்ற ஒரு உறுப்பினர் என்பது மூலம் அவையுடைய நடவடிக்கைகள், அலுவல்கள் உங்களுக்கு நன்காக தெரியும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, என்னென்ன விவாதங்கள், என்னென்ன பொருள்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று பட்டியலிடப்படும். அது நாடாளுமன்ற விவகார அலுவல் ஆய்வுக்குழு அதை முடிவு செய்யும். அப்படிங்கிற சூழல்ல அதனுடைய முடிவுகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க உடனே விவாதத்துக்கு எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறாங்களே. இல்ல, அதாவது ஒரு நாட்டை உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை பற்றி பேச வேண்டும். இப்ப மணிப்பூர்ல வந்து நூற்றுக்கணக்கான பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நாங்க அதை பற்றி, அது மிக முக்கியமான விஷயம், அதை பற்றி பேச வேண்டும் அப்படின்றதுதான் நாங்க முன்னாடி இதை சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அடுத்து வந்து இப்ப நடந்திருப்பது இந்த ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. இந்த குற்றச்சாட்டின் மூலமாக, அந்த அமெரிக்காவில் எடுத்த நடவடிக்கையின் மூலமாக இங்கு பங்கு சந்தை ஒரு பெரும் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. பல லட்சம் கோடி ரூபாய் மக்களின் பணம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ இது சாதாரண பிரச்சனை கிடையாது. இது வந்து இப்போ ஒரு நீங்க நாடாளுமன்ற கூட்டத்துல வந்து நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றது, இப்ப அவங்க வந்து என்ன பைனான்ஸ் பில்லை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இன்று கூட்டத்தில் இன்னைக்கு என்ன அஜெண்டா அப்படின்றது வச்சிருந்தாங்க அப்படின்னா, பேங்கிங் பத்தின சட்டம், அதே போல ரயில்வே பணியை பற்றிய சட்டம். இது வந்து இப்போ முக்கியமான அவசரமான விஷயம் கிடையாது. அதை விட தலை போகும் விஷயமாக இந்த அதானி விஷயம் இருக்கும்போது அதை பற்றி விவாதிப்பதற்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாருமே அதை பத்தி பேசியிருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கும் அது எல்லாமே வந்து அங்க வந்திருக்கும். அதாவது இப்ப அவர்கள் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் தான் இந்த தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, நடக்கலன்னு சொல்றாங்க. ஏன்னா அதானியை கேட்டா கொடுக்கலன்னு சொல்றாரு. நீங்கள் அபாண்டமாக இப்பொழுது வந்து ஒரு குற்றம் ஒரு 5 மாநிலங்களின் மீது வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை சரி செய்ய வேண்டியது அப்படின்றது அந்த மாநிலத்தில் இருக்கும் ஒருவனாக, ஒரு எம்பியாக எனக்கும் அது ஒரு பங்கு இருக்கிறது. ஒவ்வொரு எம்பியும் அங்க இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் விவரிக்க வேண்டும். மக்களுக்கு இது உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்தது. அதானி தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை எழுந்திருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே போல வந்து ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வச்சு அவர்கள் இதை விசாரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மடியில் எதுவும் கனம் இல்லை என்றால் எதற்காக பயம்? நீங்கள் வந்து தைரியமாக சரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்கறீங்களா, நாங்க இது பண்றோம். இதே போலதான் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ன்றது ஒண்ணு காங்கிரஸ் பீரியட்ல வந்தது. அப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்டாங்க எதிர்கட்சியில் இருந்தவர்கள், அது கொடுக்கப்பட்டது. அப்போ இருக்கும் அரசாங்கம் கொடுக்க முடியும் என்றால் இப்பொழுது இருக்கும் அரசாங்கம் ஏன் இதை மறைக்க பார்க்கிறார்கள்? இதை இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு போற போக்குல வந்து இப்ப எல்லாருக்கும் இப்ப நீங்க கூட சொல்றீங்க இல்லைங்களா, 5 மாநிலத்துல இருந்தா ஊழல் இருந்தது, எதிர்கட்சி இருந்த மாநிலங்கள் ஊழல். நான் சொல்லல, பாஜகவுடைய செய்தியாளர் சொன்னாரு, என்னுடைய கருத்து அல்ல அது. நீங்க சொல்றீங்கன்னா நாங்க பர்சனலா உங்களுக்கு சொல்லல சார். நாடே இப்போ பேசிட்டு இருக்கு இல்லையா, நாடே இப்போ பேசிட்டு இருக்கு. இந்த 5 மாநிலங்கள் தான் வாங்கிச்சு, இந்த 5 மாநிலங்கள் தான் வாங்கிச்சு. இப்ப அவரு இந்த இது உண்மையா இல்லையா? அதே போல வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எல்லாம் வந்து என்ன நடந்தது, இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது வந்து நீங்க வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாதான் அதை பற்றி உண்மைகள் தெரியும். இதை வந்து நீங்க லேசில் கடந்து சென்று விட முடியாது. நீங்க எதிர்கட்சியில் இருக்கிற மாநிலங்களை எல்லாம் அதாவது ஊழல்வாதிகள் என்று ஒரு முத்திரை குத்துவதற்காக தேர்தல் யூகமாக இதை பயன்படுத்துகிறீர்களா? எங்கள் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் வந்து இதை வேண்டுமென்றே இவர்கள் வந்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் மீது எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்காக பாஜக ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்களா? இதை விசாரிச்சு நீங்க வந்து அதை கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க நீங்க அதை விசாரிக்கவே மாட்டேன், நான் அதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அதானி மீது குற்றம் இல்லை அப்படின்னா அப்ப இந்த மாநிலங்கள் மீதும் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் நீங்க டேமேஜ் பண்றது பண்ணி வச்சீங்கல்ல. இப்ப வந்து இந்த மாநிலங்களில் எல்லாம் ஊழல் ஏதோ பெருசா நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கீர்கள். நீங்க விசாரிச்சு அது உண்மையா இல்லையான்றதை சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு மாநிலத்தில் இருக்கும் நாங்கள் இதை கேட்கிறோம். இப்ப எங்க மேல நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்கல்ல, அதை நீங்க உண்மையா இல்லையான்றதுக்கு விசாரிங்கன்றத சொல்றோம். நாங்க வந்து ஐயோ இதை விசாரிக்காதீங்க, நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதை விட்டுடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கோம். இதை விசாரியுங்கள், எங்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். அப்படி கொடுத்தாருன்னா யாருக்கிட்ட கொடுத்தாரு, அந்த லீடர்ஸ் வந்து நீங்க அவர்கிட்ட விசாரிங்க. அதே நேரத்தில் பிரதமர் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் உணர்வுகளுக்கு ஏற்ப எதிர்கட்சிகள் செயல்படுவதில்லை. குறிப்பாக காங்கிரஸ் அப்படி செயல்பட மாட்டேங்குது, மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராக தான் செயல்படுது, எதிர்கட்சிகளும் சேர்ந்து அவர்களுக்கு துணையாக இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது காங்கிரஸ் கூட்டணியை சேர்த்து எதிர்கட்சியாக இருக்கிறப்ப உங்களையும் சேர்த்து தான் அதை சொல்கிறாங்க.
அதாவது நீங்க வந்து இந்தியா அப்படின்றது ஒரு ஆஹ், மிகப்பெரிய நிலப்பரப்பு. அதாவது மக்கள் அனைவரும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன? அந்த இடத்துல எல்லாம் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை. அங்கிருக்கும் மக்கள் பாஜகவை நம்புவதற்கு தயாராக இல்லை. மற்ற மாநிலங்களில் எல்லாம் அவர்கள் ஒரு மதவாதத்தை வைத்து அரசியல் செய்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி இந்துத்துவா இந்துத்துவா என்று சொல்லி இந்துக்கள் அனைவருமே எல்லாரும் ஒன்று சேருங்கள். இப்ப மகாராஷ்டிரால கூட வந்து அவர் போய் பிரச்சாரம் பண்ணப்போ வந்து என்ன பிரச்சாரம் சொன்னாரு? ஏ கேத்தோ சே சேவோ ஏதோ ஏதோ ஒரு இது சொன்னாரு. அதாவது நம்ம ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கணும்னா யாரு? இந்துக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்வது அப்படின்றதே வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். நீங்க இந்துக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய உரிமையை கொடுக்காமல் இருப்பதுதான் உங்கள் அரசியல் என்றால் அந்த அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். அது வந்து இந்த வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு கன்சிடர் பண்ற தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்கள்ல எல்லாம் மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு பாஜகவை அவர்கள் ஆதரிப்பதில்லை. அவர்களை தொடர்ந்து தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க வந்து இப்போ நீங்க தோத்துட்டாங்க, தமிழ்நாடுன்றது தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்த பட்சத்துல அப்ப பாஜக வந்து அப்ப சரியில்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு நாங்க பேசினா அது எந்த அளவுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கும். அதே மாதிரிதான் வந்து பிரதமர் சொல்றோம். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. பிரதமர் மோடி அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு பிரதமர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அது போன்று இருக்கும் பொழுது அவர் வந்து இந்தியாவில இருக்க மொத்த மக்களும் இவர் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது அப்படின்றது ஏற்புடையதல்ல. அதே போல பெரும்பான்மை மக்கள் இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா ஒரு 10,000 பேருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதை பற்றி பேசுறதுக்கு தான் பாராளுமன்றம்ன்றது இருக்கு. அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை பேசுவதற்கான இடத்தில் நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அது ஜனநாயக படுகொலையாகத்தான் பார்க்கிறேன். சரி சார், நிறைவா சார், இப்போ மக்கள் நாடாளுமன்ற மக்களவை தொடங்குகிறது என்பதெல்லாம் இப்போ இன்றைக்கி தொலைக்காட்சியில் ரெகுலராக நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற சூழலில் ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும், நிறைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசப்பட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிற ஒரு சூழலில் தொடர்ச்சியாக இன்றைக்கு மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் நாடாளுமன்றங்கள் வந்து செயல்படாமல் தொடர்ந்து முடங்கி போகிறதும், ஒத்தி வைக்கிறதும், அப்புறம் முழுமையான அலுவல்கள் நடைபெறாமல் போகிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆக்கப்பூர்வமாக முழுமையான ஒரு விவாதம் நடைபெற வேண்டும் என்றால் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு கருத்தாகவும் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நாடாளுமன்றங்களில் முழுமையான ஒரு ஆக்கப்பூர்வ விவாதம் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும் சார்? நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா நீங்க விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றால் முதல்ல வந்து பாராளுமன்றம் கூட்ட தொடர்கள் நடக்க வேண்டிய நாட்கள் இப்போ வந்து 60 to 70 நாட்கள் தான் பாராளுமன்ற கூட்டத்தொடரே நடக்குது. அண்ட் இவர்கள் சட்டம் இயற்றுவதை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை எல்லாம் சஸ்பெண்ட் செய்துட்டு இவர்கள் சட்டத்தை இயற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதை வந்து முன்னாள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரமணா அப்படின்றவரு அதை சொல்லியிருக்காரு. நீங்கள் விவாதங்கள் சரியாக செய்து சட்டங்களை கொண்டு வந்தால்தான் அது நிலையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர்கள் கொண்டு வரும் சட்டங்கள் எல்லாமே எந்த விவாதமும் இப்ப நீங்க கடைசியா வந்து கடந்த 2 ஆண்டுகளா பாருங்க, எந்த விவாதமும் இல்லாம இவர்கள் தன்னிச்சையாக ஒரே நாளுக்கு வந்து 4 சட்டங்கள் 5 சட்டங்கள் மசோதாக்களை வந்து இவர்கள் நிறைவேற்றி அதை சட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலயே திருப்பி அதுல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஏனென்றால் அது சரியாக விவாதிக்கப்படுவதில்லை. அதற்கு யார் காரணம்? காரணம் வந்து ஆளுங்கட்சி தான். பாராளுமன்றம் சுமூகமாக நடப்பதற்கு முக்கிய பொறுப்பு வந்து ஆளுங்கட்சி. அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது எதிர்கட்சி. ஆனால் இவர்கள் அந்த நடக்க கூடாது என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது எதிர்கட்சிகள் நாங்கள் பாராளுமன்றத்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம், அவர்கள் நடத்த மாட்டேங்கிறார்கள். நன்றி சார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிற சூழலிலே கூட்டத்தொடரிலே பங்கேற்று இன்றைக்கு தற்பொழுது டெல்லியிலிருந்து இந்த நேரலையில் இணைந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கலாநிதி வீராசாமி. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு பொருள் புதிது பகுதியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.